எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரவா கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் நான் இந்த டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் ரவை, இதே டம்ளரில் 2 டம்ளர் சர்க்கரை. நீங்கள் எந்த கப்பு அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எதை எடுத்தாலும் அதில் 2 மடங்கு போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 1 கப்பு நெய், முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்சு சால்ட்டு, அப்புறம் ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ப்ளைனாகவே பண்ணலாம். நம்ம இப்போ எப்படி ரவா கேசரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதை நல்லா காஞ்ச பிறகு அதில் 2 ஸ்பூனு நெய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரவையை பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ அது கூட நம்ம எந்த டம்ளரில் ரவை எடுத்தோமோ அதே டம்ளர், இப்போ நான் 1 டம்ளர் எடுத்தேன். இதில் நம்ம 2.5 டம்ளர் அளவு தண்ணி இப்போ நான் இதில் ஊற்ற போகிறேன். ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் ஃப்ளேம் லைட்டாக கூட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதை எப்பயுமே கேசரி பண்ணும்போது நம்ம ஒரு லோ டு மீடியம் வச்சுக்கிட்டோம்னா கெட்டிப்படாமல் நல்லா வரும். இப்போ நம்ம ரவையோட சுகரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதோட இந்த ஃபுட் கலரும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிட்டோம். இப்போது முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்ட பிறகு அதில் நான் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஏலக்காய் தூளையும் அதோடய மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். பாருங்கள், ஒட்டாமல் பேனை விட்டு தள்ளி வருது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு தேவை. நீங்களும் வீட்டில் இந்த ரவா கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.